ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக குறைவான நேரத்தில் அட்டகாசமான டேஸ்ட்டில் செஞ்சு முடிக்கலாம். இப்போ நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சேமியா ஜவ்வரிசி பாயாசத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு பெரிய ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் பாயாசத்தில் இந்த ஜவ்வரிசியை சேர்க்கும்போது ஜவ்வரிசி சீக்கிரமாகவே ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். அப்படி ஒருவேளை நீங்கள் தண்ணியில் ஊற வைக்காமல் ஜவ்வரிசியை சேர்த்துட்டிங்கன்னா பாயாசத்தில் ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் கூட எடுக்கும். அதனால் ஜவ்வரிசியை நல்லா ஒரு 30 நிமிஷம் ஃபஸ்ட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாயாசத்தில் சேர்த்துக்கோங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பாத்திரம் சூடாகி நெய் முழுசாக உருகி வரட்டும். நெய் உருகி வந்தோடனே இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 20லேருந்து 25 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 10 பாதாம் பருப்பையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் நல்லா நெய்யிலே பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அது வரைக்கும் ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டு வறுத்து விட்டுக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் லைட்டாக ஒரு கோல்டன் கலராக மாறி வரும்போதே ஒரு 15 உலர் திராட்சை சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டுமே நெய்யில் வறுபட்டு நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரணும். அதே போல் உலர் திராட்சையும் நல்ல பலூன் போல் உப்பி வரணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாமே நெய்யில் வறுபட்டு நல்ல முழுமையாக ஒரு கோல்டன் கலரில் நிறம் மாறி வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நெய்யில் வறுத்த நட்ஸையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக இதே நெய்யில் பாயாசம் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பாயாச சேமியாவையும் சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்யில் வறுத்துக்கலாம். சேமியாவை நம்ம அப்படியே பாயாசத்தில் சேர்க்குறத விட நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது இன்னும் பாயாசம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ சேமியாவும் வறுபட்டு நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதையும் அப்படியே எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி முதல்ல சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பாயாசம் செய்கிறதுக்கு முழுசாக 3 கப் அளவுக்கு நான் காய்ச்சாத கெட்டி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த தண்ணி கூட முதல்ல 2 கப் அளவுக்கு பாலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்ல கெட்டியான காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கோம். அதனால் பால் முதல்ல நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ பாலும் நல்ல நுர கட்டி கொதிச்சு வருது. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாலை பொங்க விட்டுறாதீங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கணும். ஜவ்வரிசியை ஏற்கனவே 30 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜவ்வரிசியை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். பாலில் நல்லா ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி வெந்து வந்துடும். ஜவ்வரிசியை பாலில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இடையில கரண்டி போட்டு இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஜவ்வரிசி அடியில் பாத்திரத்தில் ஒட்டாமல் வெந்து வரும். அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பாலுமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வற்றி ஏடு கட்டி வந்திருக்கு. அதே சமயத்தில் நமக்கு ஜவ்வரிசியும் பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஜவ்வரிசி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அப்போ தான் பாயாசம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க சேமியாவையும் சேர்த்துக்கலாம். சேமியா வெந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே சேமியா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அது வரைக்கும் நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கலாம். சேமியா வெந்ததுக்கப்புறம் இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும்.
சுகர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேமியாவும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பால் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அப்போது பாயாசமும் நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 3 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும்னு. ஃபஸ்ட்டே காய்ச்சாத கெட்டியான பால் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். மொத்தம் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக மாறும். ரொம்ப கெட்டியாக இருக்காது. பாயாசம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் நம்ம இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நெய்யில் ஏற்கனவே வறுத்தெடுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், முளை திராட்சை 3ஐயும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நிறைய நட்ஸு சேர்த்து தான் பாயாசம் செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட இவ்வளோ நட்ஸ் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு ஏற்றது மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, பாதாம் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு மட்டுமே சேர்த்து செய்யுங்க. சேமியா பாயாசம் அப்போவும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப நீங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.